வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ எங்கேயாச்சும் ஒரு ஊருக்கு போகிறோம் இல்லை ஏதாவது ஒரு மூவி போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட டிக்கெட் புக் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போ வந்துட்டு நம்மள்ட்ட கேட்பாங்கல்ல, நீ டிக்கெட் புக் பண்ணிட்டியா, ஒழுங்காக செக் பண்ணியா அப்படின்லாம். இந்த டிக்கெட் புக் பண்ணிட்டியா அப்படிங்கிறத ஹாவ் யூ புக் த டிக்கெட், ஹாவ் யூ புக் த டிக்கெட்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் தேடிட்டு இருக்கோம், ஒரு புக்கையோ ஒரு ஃபைலையோ தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா அது கிடச்சிருச்சு அப்படிங்கிறப்ப சொல்லுவோம்ல, தேடிட்டு இருந்தது கிடச்சிட்டு நீ வேஸ்ட்டாக தேடாத அப்படின்லாம். இந்த தேடிட்டு இருந்தது கிடச்சிட்டு அப்படிங்கிறத ஐ காட் வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார், ஐ காட் வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் எங்கேயோ வெளில போகிறோம், சப்போஸ் அவங்க வேறு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்போம்ல, உனக்கு பஸ் எப்போ வரும், நீ பஸ் ஏறிட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்லாம். இந்த உனக்கு பஸ் எப்போ வரும் அப்படிங்கிறத when will your bus arrive, when will your bus arriveனு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ மார்னிங் வந்துட்டு ஒருத்தவங்க நல்லா தூங்கி தூங்கி வழிகிறாங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்போம்ல, ஏன் நீ நைட் ஒழுங்காக தூங்கலையா, என்னாச்சு அப்படின்லாம். இந்த ஒழுங்காக தூங்கலையா அப்படிங்கிறத didn't you have a good sleep, didn't you have a good sleepனு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ வீட்டிலலாம் வந்துட்டு நமக்கு நிறையா ஒர்க் இருக்குது அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல, நான் துணி துவைக்க போகிறேன் இல்லை வீடை க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்லாம். இந்த நான் துணி துவைக்க போகிறேன் அப்படிங்கிறத ஐ எம் கோயிங் டு வாஷ் மை க்ளோத்ஸ், ஐ எம் கோயிங் டு வாஷ் மை க்ளோத்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேயும் இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன்கிட்டேயும் வந்துட்டு அடிக்கடி கேட்போம் இல்லையா, நீ எப்போதும் என் கூட இருப்பியா, என் கூட சண்டைலாம் போட மாட்டில அப்படின்லாம். இந்த நீ எப்போவும் என் கூட இருப்பியா அப்படிங்கிறத will you stay with me forever, will you stay with me foreverனு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஒருத்தவங்க அவங்க பண்ணிகிட்டு இருக்க வேலையிலையோ இல்லை ஏதாச்சும் அவங்க எழுதிட்டு இருக்காங்க, அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு எதுவுமே கரெக்டாக வரமாட்டேங்குது அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல, நீ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்க அதனால தான் உனக்கு வரல, அது தப்பு அப்படின்லாம். இந்த நீ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்க அப்படிங்கிறத யூ ஹாவ் மேட் அ மிஸ்டேக், யூ ஹாவ் மேட் அ மிஸ்டேக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு நம்ம மேலேயோ இல்லை வேறு ஏதாச்சும் ரீசனுக்காகவோ வந்துட்டு கோவமாகவே இருக்காங்க அப்படின்னா நம்ம மறுநாள் சமாதானப்படுத்துகிறப்ப கேட்போம் இல்லையா, நேற்று ஏன் கோவமாக இருந்த, என்னாச்சு உனக்கு அப்படின்லாம். இந்த நேற்று ஏன் கோவமாக இருந்த அப்படிங்கிறத why were you angry yesterday, why were you angry yesterdayனு கேட்கலாம். லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஒரு மழை காலத்துலேயும் இல்லை ஒரு இடத்துல தண்ணி சிந்திருக்கு அப்படின்னா நார்மலாக அந்த இடம் வழுக்கும் இல்லையா, அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல, தரை வழுக்குது பார்த்து நடந்து போ அப்படின்லாம். இந்த தரை வழுக்குது அப்படிங்கிறத the floor is slippery, the floor is slipperyனு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். And thanks for watching.